இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவன் பேரில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆப்ரேஷன் சிவா. இது வந்து அமர்நாத் யாத்திரை போகிற பயணிகள் இருக்காங்களா, சுற்றுலா பயணிகள், அவங்கள பாதுகாக்கிற திட்டம். அமர்நாத் யாத்திரை போகக்கூடிய சுற்றுலா பயணிகளை காக்கிறதுக்காக இந்த திட்டம் போட்டாங்க. சரியா? ஓகே. அடுத்தது சிவனுடைய மனைவி சக்தி. ஆப்ரேஷன் சக்தின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஆப்ரேஷன் சக்தி ரொம்ப முக்கியமான திட்டம். நம்மளுடைய மிசைல் மேன் கலந்துக்கிட்டது. மிசைல் மேன் யாருன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. அவர் தான் ஹெட்டு. ஸோ மே 11, 1998 வருடம் இது நிகழ்த்தப்பட்டுச்சு. அதாவது இரண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட், அணு சோதனை, இரண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். ஸோ மே 11 தான் நம்ம வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேன்னு நம்ம சொல்கிறோம். நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? மே 11 நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ இது இரண்டாவது டெஸ்ட் அப்படின்னா முதல் இது என்ன? முதல் இது வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. இது யார் தலைமையில் நடந்துச்சுன்னா ராஜா ரமணா அப்படின்ற ஒரு தலைமையில் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு. இது வந்து நடந்தது 1974 மே 18 நடந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து இதே சக்தின்ற பேரில் வேற என்ன இருக்குது அப்படின்னா மிஷன் சக்தின்னு மட்டும் ஒன்று இருக்குது. குழப்பிக்க கூடாது. மிஷன் சக்தின்னு 2 ஸ்கீம் இருக்குது. நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன். மிஷன் சக்தி, இன்னொன்று இதே மாதிரி மிஷன் சக்தின்னு இருக்கு. சரியா? ஸோ 2 ஸ்கீம் இருக்கு. ரெண்டையும் வேறுபாடே காமிச்சிடுறேன். இது வந்து ஆன்டி சேட்டலைட் டெஸ்ட். அதாவது இப்போ வந்து வார் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஏவுகணை ஏவி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் வார் வந்து மேலே ஸ்பேஸ் வாராக நடக்கும் அப்படின்றத இது பண்ணி நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய சேட்டலைட்டே நம்ம வந்து அழிச்சோம். லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருந்துச்சு. அதை நம்ம வந்து தகர்த்தணும். 2019 மார்ச் மாதம் செஞ்சோம். இது நம்ம பண்ண 4வது நாடு நம்ம தான். ஒன்று USA பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சைனா பண்ணியிருக்காங்க. இப்போ 4வதாக நம்மக்கிட்ட அந்த விஷயம் இருக்குது. இந்தியா வந்து 4வது நாடு. இந்த மிஷன் சக்தி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமனுக்கு கீழே வருது. 2 விஷயத்தை கருத்தில் கொண்டு வருது. ஒன்று வந்து பாதுகாப்பு, விமனுடைய பாதுகாப்பு. இன்னொன்று வந்து அவங்களுடைய எம்பவர்மெண்ட். சரியா? அவங்களுடைய எம்பவர்மெண்ட், அதிகாரம் அப்படின்றதுல இந்த திட்டம் வந்து அமையுது. சரியா? சரி, சக்தியெல்லாம் பார்த்துட்டோம். இன்னொன்று இப்போ ரீசண்டாக வந்த ஆப்ரேஷன் சர்வசக்தி. ஆப்ரேஷன் சர்வசக்தி. சர்வசக்தி. சரியா? ஆப்ரேஷன் சர்வசக்தி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து காப்பாற்றுறோம். இது கிராஸ் பார்டர் டெரரிசத்தை ஒழிக்கிறது. கிராஸ் பார்டர் டெரரிசத்தை JNKல ஒழிக்கிறது இந்தியன் ஆர்மி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஆப்ரேஷன் தேவி சக்தி. இது வந்து இப்போ தலிபான் ஆட்சி வந்துச்சுல்ல ஆப்கானிஸ்தானில். அப்போ நம்ம இந்தியர்களை பாதுகாக்கிறதுக்காக, நம்ம இந்தியர்களை மறுபடியும் இந்தியா கூட்டு வர்றதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஸோ இதுதான் சிவன் அடிப்படையில் போட்ட திட்டங்கள். சரியா? தேங்க்யூ.